ஆன்மீகத்துக்கும் டெக்னாலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா புரிதல் சவுந்தர்னு ஒரு டிஜிட்டல் உலகம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா முடியும்னு சொல்லுது. பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் திறன்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சூப்பரான முயற்சி இது. வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் திருவாசகம் திருக்குறள் மாதிரி பழங்காலத்து பொக்கிஷங்கள், இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ கோர்ஸ்கள். என்னடா இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தோணுது இல்லையா? எப்படி இது ரெண்டையும் ஒன்னா இணைக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. இந்த மொத்த சிஸ்டத்தையும் திறக்க போற ஒரே ஒரு சாவி, அது என்னன்னா புரிதல். ஆமாங்க, அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஒரு வார்த்தை தான் அந்த பழங்கால ஆன்மீகத்தையும் இந்த மாடர்ன் டெக்னாலஜியும் இணைக்கிற ஒரு மைய புள்ளியா இருக்குது. சரி வாங்க, இந்த அமைப்போட முதல் தூண் என்னன்னு பார்க்கலாம். அதுதான் ஆன்மீக ஞானம். இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அசைக்க முடியாத அடித்தளம். இந்த பேஸ்மெண்ட் சும்மா சாதாரணமான வார்த்தைகளால் ஆனதில்லைங்க. திருவாசகம் திருக்குறள் பகவத்கீதைன்னு பல 100 வருஷங்களோட ஞானத்தை தாங்கி நிக்கிற ஆழமான நூல்களை வச்சு இதை கட்டியிருக்காங்க. இந்த நூல்கள் எல்லாமே சும்மா இல்ல. இதுக்கு பின்னாடி புரிதல் ஞான மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய நோக்கமும் இருக்கு. இதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, உண்மையான ஞானத்தையும் ஆழமான புரிதலையும் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறது தான். இப்போ இத பாருங்களேன், இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான இடம். ஒரு பக்கம் திருவாசகம், இன்னொரு பக்கம் ஒரு ஏஐ கோர்ஸ். எப்படி பழங்கால ஞானத்தை இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் டூல்ஸோட இணைக்க முடியும்? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த தூணுக்கு கூட்டிட்டு போகுது. வந்தாச்சு இரண்டாவது தூணுக்கு. இது நவீன திறன்கள். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு உலகத்துல நாம ஜெயிக்கிறதுக்கு தேவையான பிராக்டிக்கல் டூல்ஸ். அடேங்கப்பா, இந்த டிஜிட்டல் டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, யூடியூப்ல எப்படி வளர்றதுன்னு சொல்றாங்க, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப முக்கியமான டெக் ஸ்கில்ஸ் எல்லாமே அதுல கவர் ஆகுது. அது மட்டும் இல்ல, குவாண்டம் வாழ்க்கை முறை மாதிரியான புது புது ஐடியாஸ் பத்தின வெபினார்களும் இருக்கு. இந்த எல்லா ஸ்கில்ஸையும் ஒன்னா சேர்க்கறது தான் டிஜிட்டல் டைட்டன்ஸ் ஹப். இது ஒரு 2 நாள் ஃப்ரீ ஒர்க் ஷாப். இதோட பிலாசபி ரொம்பவே சிம்பிள். படி என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கண்டுபிடிக்கணும். 2வது படி, அந்த தெளிவான ஃபவுண்டேஷன் மேல உங்க வளர்ச்சிய உறுதியா கட்டணும். சிம்பிள். உள்ளுக்குள்ள தெளிவு, வெளியில வளர்ச்சி. இதுதான் அவங்களோட ஃபார்முலா. சரி, இப்போ 3வது கடைசி தூணுக்கு வருவோம். வாழ்க்கையோட ஒருங்கிணைக்கிறது. அதாவது கத்துக்கிட்ட ஞானத்தையும் சரி திறன்களையும் சரி சும்மா அறிவா மட்டும் வச்சுக்காம நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறதா இந்த தூண். இதோட நோக்கம் சும்மா மன அமைதியோட நின்னுடல. அது ஒருத்தரோட ஃபைனான்சியல் செக்யூரிட்டி, அதாவது நிதி பாதுகாப்பு வரைக்கும் போகுது. பாத்தீங்களா எப்படி ஆன்மீகத்தையும் பிராக்டிக்கல் லைஃபையும் அழகா கனெக்ட் பண்றாங்கன்னு? இது உண்மையிலேயே வாழ்க்கையில கொண்டு வரதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி நிதி பாதுகாப்பு சேவைகளும் இருக்கு. கூடவே மனச ஒருமுகப்படுத்த ஒரு 30 டே மைண்ட் ரீசெட் ப்ரோக்ராமும் தராங்க. ஏன்னா உண்மையான ஞானங்கிறது மன அமைதி மட்டும் இல்லையே, வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரத்தன்மையும் வேணும் இல்லையா? சரி, நாம இது வரைக்கும் தனித்தனியா 3 தூண்களை பார்த்தோம். இப்போ அந்த எல்லா புள்ளிகளையும் ஒன்னா இணைக்க போறோம். அப்போதான் இந்த முழு சிஸ்டத்தோட தத்துவம் என்னன்னு நமக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல எவ்வளவு அழகா விளக்கியிருக்காங்கன்னு. ஆன்மீக ஞானம், அதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். நவீன திறன்கள், அதுதான் வளர்ச்சிக்கான டூல்ஸ். வாழ்க்கை ஒருங்கிணைப்பு சேவைகள், இதையெல்லாம் நிஜ வாழ்க்கையில அப்ளை பண்ண உதவுது. ஒன்னோட ஒன்னு எவ்வளவு கச்சிதமா பொருந்துது பாருங்க. ஆக இந்த புரிதல் சவுந்தர்ங்கிற முழு கான்செப்டோட மைய கருத்து இதுதான் நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்குள்ள தெளிவை கண்டுபிடிங்க, அப்புறமா வெளியில வளர்ச்சியை உருவாக்குங்க. உள்ளுக்குள்ள தெளிவு வந்தா வெளியில வளர்ச்சி தானா வரும். சிம்பிள். அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். பழங்கால பாடல்களுக்கும் ஏஐ கோர்ஸ்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை நம்மளோட எதிர்கால வளர்ச்சிங்கிறதே பழங்கால ஞானத்தோட ஆழத்தையும் இந்த டிஜிட்டல் உலகத்தோட வேகத்தையும் இப்படி ஒன்னா சேர்க்கறதுல தான் இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?